ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலை கவலை என்று ஒவ்வொரு நாளும் கவலைக்குள்ளேயே மாட்டி தவிக்காதே. எத்தனையோ விஷயங்கள் மாற்றுவதற்காக காத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு தேவையில்லாமல் கலங்கி நிற்க வேண்டும்? அலட்சியங்கள் வேண்டாமே. உங்களுடைய வாழ்க்கையிலோ அற்புதம் நடப்பதற்கு நாட்கள் காத்து கொண்டு தானே இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பொழுது, எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அற்புதமாக உங்களிடம் சேர இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக தேவையில்லாமல் குழம்பி தவிக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ அனைத்துமாக நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக செய்து கொடுக்க நான் இருக்கிறேன். தேவையில்லாத மன உளைச்சல்களை தடுப்பதற்கு நான் இருக்கிறேன். மன உளைச்சல்கள் வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அனைத்து இடத்திலும் இருந்து காப்பாற்ற நான் இருக்கிறேன். மன உளைச்சல்கள் வந்தால் எந்த அளவுக்கு வலிக்கும், எந்த அளவுக்கு வேதனைக்கு உண்டாக்கும் என்பது எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்கள் போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள். சில விஷயத்தை போட்டு இதை நமக்காக நம்முடைய அப்பா செய்ய மாட்டார், அதை நமக்காக செய்ய மாட்டார், இந்த விஷயம் நமக்காக செய்ய மாட்டார், அந்த விஷயம் நமக்காக செய்ய மாட்டார் என்று நீங்களாகவே ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்வது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். நான் எத்தனையோ விஷயத்தை எல்லாம் பார்த்துதான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நீங்கள் எத்தனையோ விஷயத்தை போட்டு குழம்பி தவிக்கிறீர்கள். ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழம்பி தவிக்கிறேனா? கிடையாதே. உங்களுடைய வாழ்க்கையில் குழம்பி தவிப்பதற்கு வேலையும் இல்லையே. உங்களுக்காக ஒரு தெய்வம் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். மாற்றங்கள் ஏற்றங்கள் அத்தனையும் உங்களுக்காக கிடைக்கும். இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர், இன்று நீங்கள் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் ஒரு நாள் வெற்றிக்கான பாதைகளாகவே அமைந்துவிடும். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள், என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று வேடிக்கை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று? தெரியாது. ஆனால் இது ஒரு காலம், நீ கஷ்டப்பட வேண்டிய காலம். இந்த கஷ்டப்பட வேண்டிய காலத்தில் கஷ்டப்பட்டுத்தானே ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிறைய மன உளைச்சல்களோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். கூடிய விரைவிலேயே மன உளைச்சல்கள் முடிவுக்கு வரும் நாள். நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அற்புதமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடையும் நாள். இன்றும் சரி என்றும் சரி ஒரு மன விரக்தியோடும், என்ன இது வாழ்க்கை, என்னடா இது என்பதோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் நிறைய நாள் கஷ்டப்பட்டீர்கள், நிறைய நாள் மன உளைச்சல்களில் இருந்திருக்கிறீர்கள், நிறைய நாள் வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள். கூடிய விரைவிலேயே நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த விஷயம் வேண்டாம், அந்த விஷயம் வேண்டாம் என்று தானே நினைத்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தையும், ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும், நீங்கள் எப்படி கஷ்டத்தை பார்த்தீர்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மாற்றங்களையும் பார்ப்பீர்கள். இது நான் விளையாட்டுக்கு சொல்கிறேனோ, உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்கிறேனோ என்று நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் நடக்கப் போகும் விஷயங்கள் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கத்தான் போகிறது. அதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனால் காலம் போக போக நிச்சயமாக நான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகும் அற்புதங்களை புரிந்து கொள்வீர்கள். புரிந்ததா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான மாற்றங்களும் அத்தனை விதமான ஏற்றங்களும் நிச்சயமாகவே நடக்கும். என்னடா திடீரென்று சாய் வந்து நம்மளிடம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள், நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது எல்லாம் சொல்கிறாரே, இதுக்கு என்ன காரணம்? இத்தனை நாளெல்லாம் வாழ்க்கையில் ஏதேதோ பற்றி பேசிக்கொண்டு இருந்த
இந்த சாய் ஆகியவர் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று நான் சொல்லவில்லை. கொஞ்ச நாளாக யோசித்து கொண்டு எப்பொழுது நேரம் வரும், எப்பொழுது செய்வோம் என்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். செய்வதற்கான நேரமும் காலமும் வந்த பிறகு எதற்காக நான் தாமதிக்க வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனிமேல் எல்லாமும் சந்தோஷம் மட்டும்தான், எல்லாமும் யோகம் மட்டும்தான், எல்லாமும் சுபம் மட்டும்தான். ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு இருப்பதை விட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். இது நடக்குமா, இது நடக்காதா, இந்த விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதையெல்லாம் விட வாழ்க்கையில் எல்லாமும் வெற்றிகரமாகவே வரும், வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாகவே நடக்கும் என்பதையே நம்பலாமே. காசு பணங்கள் எல்லாமும் வரும். நான் பொறுமையாக ஒவ்வொன்றாகவே செய்வேனே. நிறைய இடத்தில் தோற்று போனீர்கள், நிறைய இடத்தில் அவமானப்பட்டீர்கள், நிறைய இடத்தில் உடைந்து போனீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார் என்பதை திரும்பி பார்த்தீர்கள். அப்பொழுது துரோகங்கள் மட்டும்தான் இருந்ததை தவிர எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. எல்லாமும் எனக்கு தெரியும். காலம் நிச்சயமாக உங்களுக்கானது. காலம் நிச்சயமாக அற்புதமானது. காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றதை தரக்கூடியது. நீங்கள் எத்தனையோ வேதனைகளோடு தான் இந்த ஒரு வாழ்க்கையை வந்திருக்கிறீர்கள் கடந்து. ஆனால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அழுவதோ கண்ணீரை சிந்துவதோ வீண்தானே. நான் சொல்கிறேன், நம்புங்கள். நான் எதை சொன்னாலும் அதற்கு பின் 1000 விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அழுகிறீர்கள், மனசுக்குள்ளேயே அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள், வலி வேதனையோடு இருக்கிறீர்கள் என்பது என்ன எனக்கு தெரியாதா? தெரியும், எல்லாமும் தெரியும். வலிகள் வேதனைகள் என்பது அனைத்தும் தெரியும். புரிந்து நடந்து கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். இந்த சாய் உங்களை கைவிட மாட்டேன் என்று நம்புங்கள், அதுதான் முக்கியம். நம்பிக்கையை என்றும் இழக்காதீர்கள். நம்பிக்கையை இழப்பதினால் இங்கு எதுவும் கிடைக்கப் போவது அல்ல. அதனால் நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதம், அதிசயம், யோகம் இது அனைத்தும் நடக்கும். எதுவாக இருந்தாலும் மாற்றங்கள் நிச்சயம் உண்டல்லவா? உங்களுடைய மாற்றங்கள் நிச்சயமாகவே அதிசயமாகவே இருக்கும் என்பது எவ்விதமான மாற்றங்களும் அல்ல. சிரித்து சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் செயல்படுங்கள். நீங்கள் எதை செயல்பட்டாலும், எந்த விஷயங்கள் கேட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்றுமே கிடைக்கும் என்பதில் எவ்விதமான குழப்பங்களும் அல்ல. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், அனைத்தையும் உங்களால் வெல்ல முடியும். நம்பிக்கை வையுங்கள், கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.